வணக்கம். வணக்கம். ஐநா சபையில் இலங்கைக்கு எதிராக இந்தியா வாக்களித்தது குறித்து பிரதமர் மன்மோகன் சிங் ராஜபக்சேவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். இலங்கைக்கு எதிரான போர்க்குற்றம் தீர்மானம் ஐநா சபையில் 24 நாடுகளின் ஆதரவுடன் நிறைவேறியது. இதில் இலங்கைக்கு எதிராக இந்தியா வாக்களித்தது. இதனால் இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவில் விரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டது. நாட்டில் உள்ள நிலக்கரி சுரங்கங்களை வர்த்தக நிறுவனங்களுக்கு ஒதுக்கீடு செய்வதில் தனிச்சையான பொறுப்பற்ற முறையில் மத்திய அரசு ஒதுக்கீடு செய்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத் குற்றம் சாட்டினார். காஷ்மீர் மாநிலம் ஜம்முவில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தில் பிரகாஷ் காரத் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், மத்தியில் காங்கிரஸ் மற்றும் பாஜகவிற்கு மாற்றாக 3வது அணி அமைப்பது குறித்து மீண்டும் பரிசீலனை செய்து வருவதாக குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்திற்கு உடனடியாக தேர்தல் வருவதற்கான வாய்ப்புகள் தற்போதைக்கு இல்லை என்று ஐக்கிய ஜனதாதள கட்சி தலைவர் சரத் யாதவ் தெரிவித்துள்ளார். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு லக்னோவில் பேசிய முலாயம் சிங் யாதவ், நாடாளுமன்றத்திற்கு அடுத்த 6 மாதங்களுக்குள் இடைத்தேர்தல் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்று கூறினார். அத்துடன் நாடாளுமன்ற தேர்தலில் அதிக இடங்களை கைப்பற்றி மத்தியில் ஆட்சியை பிடிப்பதே சமாஜ்வாதி கட்சியின் குறிக்கோள் என்றும் தெரிவித்திருந்தார். கூடங்குளம் அணு உலையை மூடக்கோரி சென்னை மெரினா கடற்கரையில் போராட்டம் நடத்திய 100க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர் கைது செய்யப்பட்டனர். சென்னை மெரினா கடற்கரையில் கூடங்குளம் அணு உலையை மூடக்கோரி மாணவர் அமைப்பினர் என்ற பெயரில் 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கும் 100க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர்கள் போராட்டம் நடத்தினார்கள். போராட்டத்தின் போது, நாங்கள்தான் எதிர்கால சமுதாயம் என்றும் எதிர்காலம் பற்றிய அக்கறை தங்களுக்குத்தான் அதிகம் இருப்பதாக கூறிய அந்த சிறுவர் சிறுமியர்கள் தங்களின் எதிர்கால நலன் கருதி கூடங்குளத்தை தமிழக அரசு மூட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்களுக்கு தகுதி தேர்வு எழுதுவதற்கான விண்ணப்பங்கள் 3 நாட்களாகியும் வழங்கப்படாததால் நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் பெரும் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். ஆசிரியர் பயிற்சி பெற்ற பட்டதாரிகள் முன்பு தமிழ்நாடு தேர்வாணைய தேர்வின் மூலம் நியமிக்கப்பட்டு வந்தனர். ஆனால் இந்த நடைமுறை மாற்றப்பட்டு தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள்தான் இந்த ஆண்டு முதல் ஆசிரியர்களாக நியமிக்கப்படுவார்கள் என்றும், வருகிற ஜூன் மாதம் முதல் வாரம் இந்த தேர்வுகள் நடைபெறும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. அரசு ஊழியர்களின் வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை மத்திய அரசு குறைத்ததை கண்டித்து புதுச்சேரியில் அனைத்து கட்சி தொழிற்சங்கங்களின் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசு ஊழியர்களின் வைப்பு நிதியில் வழங்கப்பட்டு வந்த 9.5% வட்டியை 8.25% குறைத்து கடந்த 15ஆம் தேதி மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தது. இதனை கண்டித்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து கட்சிகளின் தொழிற்சங்கத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் மத்திய பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் அருகே 22 லட்சம் மதிப்புள்ள நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் விற்ற 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் புதுப்பேட்டையை சேர்ந்தவர் மாரியப்பன். இவர் தற்போது சென்னையில் வசித்து வருகிறார். இந்நிலையில் கோல்வார்பட்டியில் உள்ள இவருக்கு சொந்தமான 18 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் தயாரித்து சிலர் விற்றது தெரியவந்தது. இது தொடர்பாக விருதுநகர் காவல்துறையில் மாரியப்பன் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கை பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணையில் விக்டர், ராஜம்மாள், கிருஷ்ணசாமி, தங்கவேல், முருகையா உட்பட 9 பேர் போலி ஆவணங்கள் தயாரித்து நிலத்தை விற்றது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்களை கைது செய்த காவல்துறையினர் மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்கொரியாவில் 54 நாடுகளை சேர்ந்த 2000 ஜோடிகள் கலந்து கொண்ட பிரம்மாண்ட திருமண நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தென்கொரிய தலைநகர் சியோலிலிருந்து 75 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கேப்யாங் நகரம். இங்குள்ள கிறிஸ்தவ தேவாலயம் முன்பு அமைந்துள்ள பிரம்மாண்ட அரங்கில் சுமார் 2000 ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது. 20,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கூடியிருந்த கூட்டத்தில் 54 நாடுகளை சேர்ந்த 2000 ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது. அப்போது ஒருவரை ஒருவர் அன்போடு கட்டியணைத்து மோதிரங்கள் மாற்றி தங்களது அன்பையும் மகிழ்ச்சியையும் பரிமாறிக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். ஐநா சபையில் இலங்கைக்கு எதிராக இந்தியா வாக்களித்தது குறித்து பிரதமர் மன்மோகன் சிங் ராஜபக்சேவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். நாட்டில் உள்ள நிலக்கரி சுரங்கங்களை வர்த்தக நிறுவனங்களுக்கு ஒதுக்கீடு செய்வதில் தனிச்சையான பொறுப்பற்ற முறையில் மத்திய அரசு ஒதுக்கீடு செய்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம். வணக்கம்.